Hello everyone, welcome back to Sweet Talk channel. நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நியூ சாகா Boruto 2 Blue Vertex ஓட சாப்டர் 1 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி Naruto the next generation மாங்கா ஃபுல்லாவே முடிச்சிட்டோம். அனிமிக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கற எல்லாத்தையுமே நம்ம Boruto மாங்காங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கும். அத வேணா நான் ஐ பட்டன்ல கொடுக்கிறேன். இது ஒரு நியூ சாகா. எப்படி Naruto கிளாசிக் அப்புறம் Naruto Shippuden வந்ததோ அதே மாதிரி தான் Naruto the next generation அப்புறம் Boruto 2 Blue Vertex வந்திருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு பெரிய டைம் ஜம்பே இருக்கு. போன இதுல வரைக்கும் Boruto ஒரு சின்ன பையனா தான் இருப்பான். ஆனா இந்த சாப்டர்ல Boruto நல்லாவே வளர்ந்துருவான். அது மட்டும் இல்லாம மோர் பவர்ஃபுல்லா இருக்க போறான். வாங்க நம்ம ரொம்ப பில்டப் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம சாப்டருக்குள்ள போவோம் எப்படி இருக்குன்னு. ஸ்டார்டிங்லயே நமக்கு சொல்லிடுறாங்க இது ஒரு நியூ சாகா Boruto 2 Blue Vertexன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்லயே சாதாவையும் காட்டுறாங்க. அவளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அவ ரொம்பவே வளர்ந்துருக்கா. அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாவும் ஆகியிருக்கா. அதை ஃபர்ஸ்ட் சீன்லயே காட்டிடுறாங்க. அவ எங்க நின்னுகிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒக்காகே ஆபீஸ்ல தான் நின்னுகிட்டு இருக்கா. இப்ப நருட்டோ இல்ல. இப்ப யார் ஒக்காகே யார் 8th ஒக்காகே அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷிகமாரு நாரா தான் 8th ஒக்காகே. இத பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா நருட்டோ அண்ட் ஷிகமாரு கிளாஸ்லயே ஒன் ஆஃப் த ரொம்ப லேசியான பர்சன்ஸ். ரெண்டு பேருமே ஒக்காகே ஆகி இருக்காங்க. அவன் கூட சப்போர்ட்டிவா யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கோனகாமாரு தான் இருக்கான். அவனுக்குமே ஒக்காகே ஆகணும் அப்படிங்கிறது ரொம்பவே ட்ரீம். எப்பவுமே ஒக்காகே கீழே இருக்கிறவங்க தான் அடுத்த ஒக்காகேவா ஆவாங்க. எப்படி நருட்டோ கீழே ஷிகமாரு இருந்தானோ அதே மாதிரி இப்ப ஷிகமாரு கீழே கோனகாமாரு இருக்கான். சாரதா ஷிகமாருட்ட எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா, நான் சொல்றத கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவ என்னத்தை பத்தி சொல்றான்னா Boruto பத்தி தான். Boruto இதெல்லாம் செய்யல, அது ஆச்சா உச்சான்னு அதை பத்தி தான் பேசுறா. அதுக்கு ஷிகமாரு இதை நான் சொல்லணும், அவன் ஒக்காகே கில்லர், காவாக்கே கில் பண்ண வந்தவன் அப்படின்னு ஷிகமாரு சொல்றான். சாரதா என்னதான் அவன் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னாலுமே ஷிகமாரு கேட்கற மாதிரி இல்ல. உடனே நீங்க எல்லாருமே முட்டாள் அப்படின்னு சொல்லிடுறா. செம்ம காமெடி. ஒரு சாதாரண ஷினோபி ஒரு ஒக்காகேவை முட்டாள்னு சொல்றா. இது அப்படியே எங்க ரெஃபரன்ஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நருட்டோ சின்ன வயசுல 3rd ஒக்காகேவை பத்தி பேசுவான்ல, அது மாதிரி இருக்கு. இந்த ஆட்டிடியூட்லாம் நீ வச்சுக்காத அப்படின்னு கோனகாமாரு சொல்றான். சாரதா நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் நீ ஒக்காகே ஆக முடியாது அப்படின்னு ஷிகமாரு சொல்றான். அதுக்கு சாரதா சூப்பராவே பதில் கொடுப்பா. இதே மாதிரி தான் முன்னாடி எங்க அப்பாவும் வில்லேஜை விட்டு போயிட்டாரு. அப்ப லார்ட் 7 தான் திருப்பி கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் ஒக்காகே ஆனாரு. அதுவும் வெறும் கென்னினா இருக்கும் போதே ஒக்காகே ஆனாரு. அவர் தான் என்னோட ரோல் மாடல், நீங்க கிடையாது அப்படின்னு சூப்பரா பதில் சொல்வா. இதுலயே தெரியுது சாரதா கொஞ்சம் கூட ஷிகமாருவை மதிக்கவே இல்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான், ஹார்மனி பொட்டன்ஸ் தான் ஒரே ரீசன். அதுக்கப்புறம் சாரதா சுமிரேவோட கான்வர்சேஷனை காட்டுறாங்க. நீ என்ன திருப்பி அதை பத்தி சொன்னியா, இதுக்கு ஷிகமாருவை ப்ளேம் பண்ணி ஒண்ணும் முடியாது, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ரீசன் ஆம்னி பொட்டன்ஸ் தான். அது என்ன மாதிரி பவர், ஒரு டவுட் கூட வர விடாம எல்லாத்தையுமே பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு ஆம்னி பொட்டன்ஸோட பவரை பத்தி பேசிக்கிட்டு ஈடா கிட்ட போறாங்க ரெண்டு பேரும். நீங்க இன்னும் இதுல இருந்து கிவ் அப் பண்ணலையா, இது இம்பாசிபிள், இது நடக்கவே நடக்காது. ஆனா ஆம்னி பொட்டன்ஸ் எபிலிட்டிஸை பத்தி ஒன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஈடா சொல்றா. ரொம்பவே ஆர்வமா சாரதா என்னன்னு கேக்குறா. என்னன்னா ஆம்னி பொட்டன்ஸ் ஒச்சட்சுகி கிட்ட இருக்க சென்ஜூட்சுவை சேர்ந்தது. இது நம்ம ஆசைப்பட்டதை ரியாலிட்டி கொண்டு வரும். இப்ப நடக்கிறது எல்லாமே காவாக்கியோட ஆசை. எல்லாரோட மெமரிஸ்ல இருந்த காவாக்கி அண்ட் பொருட்டோவோட மெமரிஸ் சேஞ்ச் ஆகி இருக்கு. அதனால தான் ரெண்டு பேரோட பொசிஷனும் ஸ்விட்ச் ஆகி இருக்குன்னு ஈடா சொல்றா. அப்படியே பழையபடி மாத்துறதுக்கு எதுவும் வழி இருக்கா அப்படின்னு சாரதா கேக்குறா. இல்ல அத பத்தி இன்னும் எனக்கு தெரியல. அப்படியே நீ ஆம்னி பொட்டன்ஸை பத்தி எல்லாத்துக்குமே சொன்னாலுமே அவங்களுக்கு எதுவுமே புரியாது அப்படின்னு ஈடா சொல்றா. அப்படியே உங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் ஏன் இது அஃபெக்ட் ஆகல, நீங்க ஒரு ஒச்சட்சுகி கூட இல்லையே அப்படின்னு ரொம்ப சந்தேகமா கேக்குறா. டீமன் கூட ரொம்ப சந்தேகமா பார்த்துட்டு இருக்கான். ஈடாக்கு இன்னுமே சந்தேகம் அடங்கல. டீமன் என் பிளட் ரிலேட்டிவ், அதனால அவனுக்கு அஃபெக்ட் ஆகல, நீங்க நிஜமாவே என்னோட சாம்ல அஃபெக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு பாயிண்ட்டுக்கு வரா. இத ஈடா கேட்டோன்னு ரெண்டு பேத்துக்குமே அல்ல இல்ல. அப்பதான் பழசு எல்லாமே ஞாபகம் வருது. ஷிகமாரு சொன்னது ஈடா சாம்ல நீங்க அஃபெக்ட் ஆகலங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சா டீமன் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னதெல்லாம் போதும் நிறுத்து, இத பத்தி நான் நிறைய டைம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிற சுமிரே. இங்க காவாக்கி எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி மிட்சுகியை இன்னமும் ஏத்தி விட்டுட்டு இருக்கான். மிட்சுகி பொருட்டோவால சக்கராவை எரேஸ் பண்ண முடியும், அவனை எப்படி நம்மளால கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கறான். அவன் இந்த லீஃப் வில்லேஜுக்கு வந்தா சென்சுரி டீமை வேணா ஏமாத்த முடியும், ஆனா என்ன ஏமாத்த முடியாது, அவன் இங்க வந்தாலே நான் அவனை சென்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு காமாக்கி சொல்றான். சொல்றதெல்லாம் கேட்டு மிட்சுகி இன்னும் வெறியோட இருக்கான் பொருட்டோவை கில் பண்றதுக்கு. அப்ப இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருந்து மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜூட்சு மூலமா கிளாமார்க்க கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. லொகேஷனை கேட்ட உடனே காவாக்கி அங்க பறந்து போறா, மிட்சுகியை இங்கே இருக்க சொல்லிட்டு. அப்பதான் ஹீமாவரியை காட்டுறாங்க. நல்லாவே வளர்ந்துட்டா. Boruto 2 Blue Vertexல ஹீமாவரிக்கு நிறைய பவர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு ஒரு டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் ஹை பட்டன்ல தர போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஹீமாவரி சோச்சோ கூட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணுங்கிறதுக்காக. அப்ப அங்க ஷிகமாரு அண்ட் ஈனோஜின் அவளை பாராட்டுறாங்க. முன்ன விட நீ இப்ப நல்லாவே ஃபைட் பண்ற அப்படின்னு சொல்லி. அப்ப எதுக்காக திடீர்னு நீ ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீமாவரி நான் சொன்னா எல்லாருமே என்ன திட்டுவாங்க, ஏன்னா நான் பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றா. இதை கேட்டு எல்லாருக்குமே சமஷாக்கு, சும்மா ஜோக் பண்ணாத அப்படின்னு சோச்சோ சொல்றா. இதை கேட்டா நீங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகலாம், ஆனா என் மனசு இதுதான் சொல்லுது அப்படின்னு சொல்றா. ஹே உன்னை மறந்துடாத, அவன் அப்பாவை கொன்னவன், அது உனக்கு தெரியும்ல அப்படின்னு சிக்கடாய் கேட்கறான். இல்ல அது பொய்யா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், கடைசி வரைக்கும் எங்க அப்பாவை ப்ரொடெக்ட்
பண்ணணும்னு தான் நினைக்கிறான். அவன் எப்படி எங்க அப்பாவை கொலை பண்ணுவான்? இதுக்கு வாய்ப்பே இல்ல, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா எங்கேயோ உயிரோட தான் இருக்காரு, அதை என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்றா. இங்க காவாக்கி பாத்தீங்கன்னா கோடோட கிளாமார்க் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கான். என்னதான் எல்லாத்தையுமே அழிச்சாலும் காவாக்கிக்கு கோட் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. எதனால இன்னமும் அவன் அட்டாக் பண்ணாமே இருக்கான், இவ்வளவு க்ளோஸா வந்துமே அட்டாக் பண்ணாம இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இருக்கு. அப்ப பார்த்தா பக்கத்துல இருக்க ஒரு ஷினோபி மேலேயே ஒரு கிளாமார்க் இருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியல. அப்பதான் காவாக்கி இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருக்க எல்லாத்தையுமே ஒரே பிளேஸுக்கு வர சொல்றான். வர சொல்லிட்டு இருக்க நேரத்திலே ஒரு பப்ளிக் பிளேஸ்ல உள்ள ஒரு ஷினோபி மேல இருந்து கிளாக் கிரிம் வெளியே வருது. யாருக்குமே ஒண்ணுமே புரியல, என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளாரையுமே நிறைய இடத்துல இந்த கிளாக் கிரிம் வந்து அட்டாக் பண்ணுது. சிக்கமாரி எல்லா மக்களையும் வேற ஒரு பிளேஸுக்கு எவாக்குவேட் பண்ணுங்க, அவங்கள சேஃப் ஆக்குங்க அப்படின்னு எல்லா ஷினோபிஸ் கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கோடியை திடீர்னு இப்ப அட்டாக் பண்றான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். காவாக்கி அவனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே காப்பாத்திக்கிட்டு இருக்கான். என்னதான் வில்லனா ப்ரொஜெக்ட் பண்ணாலும் எல்லா மக்களையும் அவன் காப்பாத்திட்டு தான் இருக்கான், யாரையுமே துன்புறுத்தல. சாரதாவும் அவ பங்குக்கு ஃபைட்ல ஜாயின் ஆகிக்கிறா. அவளும் எல்லா கிளாக் கிரிமையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஆனா என்ன ஒரு டிராபேக்னா, ஒன்ன டிஃபீட் பண்ணா அதுல இருந்து 2 வருது, அவளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்ப பார்த்தா திடீர்னு கோடோட என்ட்ரி. அவன் பொருட்டோவை தேடி அங்க வந்திருக்கான். பொருட்டோ எங்கன்னு சொல்லிடு அப்படின்னு சாரதாட்ட கேட்க, அவன் இங்க இல்ல, அவன் இங்க இருந்து போய் ரொம்ப வருஷம் ஆகுதுடா லூசு பாயலன்னு சொல்றா. அதெல்லாம் எனக்கு தெரியும், அவனை 2 வருஷமா தெரிஞ்சு ஓஞ்சி போயிட்டேன், அதனாலதான் இங்க வந்திருக்கேன். எப்படியும் அவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வருவான்ல, அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஓன்ட்டேந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஒன்னு அடிச்சா அவன் வருவான் அப்படின்னு மாசா பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா அங்க வந்தது தானே தலைவன் இந்த ஒச்சுச்சுக்கு இந்த ஒகாகே கில்லரோட என்ட்ரின்னு அவனுக்கு தெரியாது. அதான் இந்த பொருட்டோ உசுமாகியோட என்ட்ரி, மாசான என்ட்ரி, இது வரைக்கும் வேற லெவலான என்ட்ரி. கோட் ஃபேஸ்ல ஒரு கிக்கோட தலைவன் என்ட்ரி ஆவான். நான் அடிச்சு சொல்றேன், பொருட்டோட ஐகானிக் என்ட்ரியில இதுவும் ஒரு மெயினா இருக்கும். இந்த மாதிரி சீப்பான ஐடியானால தான்டா அவங்க கூட ஒரு பொண்ணு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொல்லிட்டு ஒரு பஞ்ச் விடுவான் பாருங்க, வேற மாதிரி பஞ்ச், கோடே விழுந்துருவான். இங்க பாத்தீங்கன்னா பொருட்டோ வந்து அதை காவாக்கி சென்சரி டீம் எல்லாருமே சென்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த நியூஸ் சிக்கமாருக்குமே தெரிஞ்சிடும். சிக்கமாரு என்ன சொல்லுவானா, ஃபர்ஸ்ட் நீங்க கோடன் கிளாக் கிரிமை ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்படியே பொருட்டோ மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். ஒரு வழியா நீ வந்துட்டியா பொருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. இந்த சாப்டர்லயே ஹைலைட் பொருட்டோட என்ட்ரி தான். பொருட்டோட என்ட்ரியை வேற மாதிரி வச்சிருக்காங்க. இது அனிமில வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு எபிசோட்லயும் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், பொருட்டோ முன்னாடி மாதிரி கிடையாது. பொருட்டோட பீக்கான வெர்ஷன் இப்பதான் வந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் நான் பொருட்டோ மாங்காங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல பொருட்டோ மாங்கா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் எபிசோட் எப்ப வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 days வெயிட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்துரும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கணும். பாய் நருட்டோ ஃபேன்ஸ், பொருட்டோ ஃபேன்ஸ், வரட்டா மாமே.